நமது அடுத்த சிறப்பு விருந்தினரை பற்றிய ஒரு அறிமுக காணொளி. நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தான் என்பதற்கு ஏற்ப செயல்பட்டு கொண்டிருக்கும் சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்வதில் பெருமிதம். விவசாய குடும்பத்தில் பிறந்து சார்ட்டர்ட் அக்கவுண்டன்டாக தனது பணியை தொடங்கி 1993ஆம் ஆண்டு தெற்காசியாவில் முதன்முறையாக AMPL மேனுஃபேக்சரிங் கார்பன் கிளாத் நிறுவனத்தை நிறுவியுள்ளார். இவரின் AMPL நிறுவனம் விண்வெளி வாகனங்களுக்கு பயன்படுத்தப்படும் கம்போசிட் ராக்கெட் மோட்டார் கேசிங், நாசல்ஸ் மற்றும் எலஸ்டோமர்ஸ்களை தயாரித்து வழங்குவதில் தமிழ்நாட்டில் முன்னிலை வகித்து வருகிறது. மேலும் CNC டர்ன் காம்பனன்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் ப்ரொடெக்டிவ் வேர் போன்ற நிறுவனங்களில் தலைவராக பொறுப்பு வகிக்கிறார். இவர் KMCH மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் KPR மில் லிமிடெடின் இண்டிபெண்டன்ட் டைரக்டராகவும் சில பொறியியல் கல்லூரிகளில் போர்ட் ஆஃப் மெம்பராகவும் சிறந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். தர்ம சக்ரா அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் அறங்காவலராகவும் சிறப்பாக பணியாற்றி வருகிறார். எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்க வேண்டும் என்பது போல இவருக்கு கிடைத்த அங்கீகாரங்கள் சொல்லில் அடங்காதது. செயலில் வேகமும் பேச்சில் உத்வேகமும் கொண்டு முழுக்காதன் கூட்டத்தை சேர்ந்த திரு AM பழனிசாமி அவர்களை உற்சாகத்துடன் இந்நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறது கிட்கோ. AM பழனிசாமி மாமா அவர்களை சிறப்பு செய்ய கிட்கோ கன்வென்ஷன் சேர்மன் சக்திவேல் மாமா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சக்திவேல் மாமா அவர்களுக்கு நன்றி. விழா பேருரையாற்ற சேர்மன் ஏரோஸ்பேஸ் மெட்டீரியல்ஸ் பிரைவேட் லிமிடெட் கோவையை சார்ந்த AM பழனிசாமி மாமா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தேங்க்யூ. உள்ளமெல்லாம் முன்னொளி படர, ஊரெல்லாம் முன்புகழ் பாட, பாரெங்கும் உன்மக்கள் நல்வாழ்வு மலர, நாங்கள் உன்னை துதிக்கிறோம். சரஸ்வதி அக்கா போல புலமை, தமிழ் புலமை எனக்கு இல்லை. அல்ல ஈஸ்வரன் போல அடிக்கடிக்கு பேசக்கூடிய ஆற்றல் எனக்கு இல்லை. அரசம்பாளையம் கிராமம் கிணத்துக்கடவுக்கு பக்கத்தில் ஒரு உடக்காய் எங்கள் கூட மொட்டு வைக்காத ஊரும்பாங்க. பொண்ணு கொடுக்க மாட்டாங்க எங்கள் ஊரில். அவ்வளவு கல், ரொம்ப மோசமான பகுதி. அந்த பகுதியை மாற்றி தோப்பாக பண்ணி அதில் ஏதோ கொஞ்சம் வசதி வந்து எங்கள் அப்பா அம்மா என்னை படிக்க வச்சாங்க. CA படித்தோம். ஸோ ஐ ஹேவ் டு தேங்க். அதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ எனக்கு கொடுத்துருக்குறது 11 நிமிஷம். அதுக்குள்ளே நான் சீக்கிரம் முடிக்கணும். சேலஞ்சஸ், ஐ ஹாவ் டு தேங்க் மை பேரண்ட்ஸ் ஹூ டுக் திஸ் ஜேர்னி. பெரிய ஜேர்னி எடுக்க சொல்லி நம்ம கொடுத்தது எதுக்காக வந்தோம், எப்படி இருக்கணும், நிறைய எங்கள் பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. முதல்லையே வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப்னு கண்டுபிடி. அப்போ ஏதோ ஒரு இடத்துல போய் நிற்பேன், அதுதான் உன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. பொருள் தேட என்றைக்குமே நான் ஆசைப்பட்டதில்லை. எங்கள் கம்பெனியும் அப்படித்தான். நான் பொருள் தேட ஆசைப்பட்டிருந்தா ஒரு கம்பெனியில் ஒரு பொருளை கண்டுபிடிக்க முடியாது. இஸ்ரோ 1987 கார்பன் கிளாத் இல்லாமல் நம்ம ராக்கெட் விட முடியாது. நமக்கு மேஜர் ஹர்டில் கார்பன் கிளாத் தான். அது ஸ்ட்ரக்சரில் அலுமினியம் ஏர்கிராஃப்டில் யூஸ் பண்ணுவாங்க, லைட் வெயிட். பட் ராக்கெட்டில் மேலே 40 டன், 500 டன், 50 டன் வரைக்கும் இந்த வெயிட், டோட்டல் வெயிட்டை தூக்கிட்டு மேலே போகணும்.
அதுக்கு ஸ்டீலை யூஸ் பண்ணால் 7.87 டென்சிட்டி இருக்குது. அதை விட டைட்டானியத்தை யூஸ் பண்ணாங்க சில இடத்துல. ஸ்டீல்லையே வந்து மாரேஜிங் ஸ்டீல்னு ஒரு புதுசாக கண்டுபிடிச்சு அதை யூஸ் பண்ணாங்க. இந்த ராக்கெட்டில் நாசிலில் வரும்போது அந்த ஃபயர் இன்சுலேஷனுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியலாமல் கார்பன் ஃபேப்ரிக் கண்டுபிடிச்சாங்க. அது வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு பின்னால் தான் அந்த டெக்னாலஜி வெளியில் நம்ம இந்தியாவுக்கு வந்தது. அந்த டெக்னாலஜி எதுனே தெரியாது. இஸ்ரோவில் வந்து 3 inch by 1 inch வித்தில் எங்களுக்கு டெக்னாலஜி, லேப் டெக்னாலஜியில் இஸ்ரோலேருந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. அது வந்து ஒரு 4 years இஸ்ரோ வந்து கஷ்டப்பட்டு அதை டெக்னாலஜி டெவலப் பண்ணி 6 years அதை எங்களுக்கு பாஸ் பண்ணாங்க. என்ன எக்யூப்மெண்ட் வாங்கணும், எப்படி பண்ணணும், ஒன்றுமே இல்லை. ரா மெட்டீரியல் சோர்ஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ ரா மெட்டீரியல் சோர்ஸ்காரங்கிட்ட போனால் அவன் கொடுக்க மாட்டேன்ட்டான். ரா மெட்டீரியலுக்கு மட்டும் 6 months நாங்கள் கஷ்டப்பட்டோம். இப்போ ரா மெட்டீரியல் இஸ் த கிரிட்டிக்கல் ப்ராப்ளம். அப்புறம் அதை வச்சுட்டு எங்களுக்கு ஃபவுண்டர் வந்து எங்கள் முத்துசாமி அண்ணன். நான் ஹேவ் டு ரெகனைஸ் ஹிம். ப்ரொஃபஸர் முத்துசாமி அண்ணன் எல்லாத்துக்கும் தெரியும், பிஹெச்டியில் படித்தவங்களுக்கு. ஹி வாஸ் த வார்டன் ஆல்சோ. பிஹெச்டி ஃபவுண்டருக்கே ஒரு ஃபவுண்டராக இருந்தார் முத்துசாமின்ட்டு. நாங்கள் 2 பேரும் இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது அப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸ் சொந்தங்களை எல்லாம் சேர்த்து கம்பெனி ஆரம்பித்தோம். அப்படி தான் வந்தது. அவருக்கு திடீர்னு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வந்தனால ஹி குட் நாட் கண்டினியூ. நான் ஒரு 16 years ஒரு நல்ல ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் சிஏ சார்ட் அக்கௌண்ட்டை கிராஸ்கட் ரோட்டில். எனக்கு அந்த ரோட்டில் உள்ள நிறைய கிளைண்ட்ஸ் இப்பவும் இருக்காங்க. ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் ஆரம்பித்த கம்பெனி தான். டெக்கான் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்தப்போ 82 தான் ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட் டைம் சப்மர்சிபிள் பம்ப்ஸில் ஐஎஸ்ஓ வாங்கினாங்க. அது மாதிரி நிறைய கம்பெனிகளில் ஆடிட்டராக இருந்தால் திடீர்னு வந்துட்டு அப்புறம் அவர் உடம்பு சரியில்லாதனால நான் என்ன பண்ணேன், சிஏ விட்டு போய்ட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்க ஆரம்பிச்சிட்டோம், இன்ஜினியரிங் படிக்க ஆரம்பித்தோம். அப்புறம் அந்த மிஷின்ஸ்குள்ளே போய் இன்வால்வ் ஆகி எப்படி இந்த வள்ளி கும்மியில் நவீன் உள்ளே போயிட்டு வெளியில் வர முடியாமல் தவிக்கிறாரோ அப்படி உள்ளே விழுந்துட்டோம். ஸோ இன்வால்வ்மெண்ட்டு தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் எ சக்ஸஸ். தென் யூ ஹேவ் டு டெல்வ் இன் டு த மேட்டர் அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் இன்சைட். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து சேலஞ்ச் ரிஸ்க் எடுக்காமல் எதுவுமே நம்ம சாதிக்க முடியாது. ஸோ நம்ம வந்து என்ன கார்பன் கிளாத் பண்ணுறோம், என்ன பண்ண போகிறோம், ராக்கெட்டில் வந்து போகுது. நம்ம பொருள் பொள்ளாச்சியிலிருந்து நம்ம ஒரு கிராமத்தில் கொங்கு மண்ணிலிருந்து ஒரு பொருள் போட்டேன், ஆகாயத்துக்கு போட்டேன், அதை நம்ம செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 years ஸ்ட்ரகிள் பண்ணோம். 112 கம்பெனி அப்ளை பண்ணாங்க. 81 கம்பெனி இன்டர்வியூக்கு வந்தாங்க. 15 கம்பெனி ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. 5 கம்பெனி மறுபடியும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. மறுபடியும் 3 கம்பெனி ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. இதுக்குள்ளே 2.25 வருஷம் போயிடுச்சு. நான் ஆடிட்டர் ஆஃபீஸில் 5 மணிக்கு இருக்கிறது, அதுக்கப்புறம் பயணம் இஸ்ரோக்குள் திருவேண்டரம் போகிறது. இப்படியே வாழ்க்கையை போயிட்டு இருந்தோம். இப்படி கஷ்டப்பட்டு தான் இந்த கார்பன் கிளாத் வந்தது. இன்றைக்கி 90லிருந்து இது வரைக்கும் ஒரு 58 லான்ச்சஸ் போயிருக்கோம். எல்லா ராக்கெட்லேயுமே இந்த பொள்ளாச்சியிலிருந்து ஒரு துணி போயிருக்கு. இந்த ராக்கெட்டுடைய கவசம் நாசிலில் 3000 degree டெம்பரேச்சரை விஸ்டாண்ட் பண்ணக்கூடிய பொருள் இந்த கொங்கு மண்ணில் உபயோகப்படுத்துகிறோம். யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதை கொண்டு வர்றதுக்கு. இதில் ஒரு சேலஞ்ச் என்னென்னா, எல்லோரும் ராக்கெட்டில் பண்ணால் நீங்கள் தனியாக போய் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு காப்பி எனி ஆஃப் மை கிளைண்ட்ஸ் பிஸ்னஸ். எனக்கு பம்ப் தெரியும், டெக்ஸ்டைல் தெரியும், எல்லாத்துக்கும் நான் ஆடிட்டர் இருந்திருக்கேன், எல்லா கம்பெனிக்குள்ளே போயிருக்கேன். அந்த தொழில் நம்ம செய்யக்கூடாது. செய்யாத ஒரு தொழில் கடவுளே கொடுன்னு கேட்கும்போது சாய்மன் மூலியமாக அந்த கம்பெனி வந்தது. இன்றைக்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். அதனுடைய விரிவாக்கம் இப்போ ராக்கெட் மோட்டர்ஸ் பண்ணுறோம், மிசைல்ஸுக்கு பண்ணுறோம். இஸ்ரோக்கே ராக்கெட் மோட்டர் அவர் ஓன் வைண்டிங் ப்ரோக்ராம் எல்லாமே எங்களோட டெக்னாலஜி வச்சு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இஸ்ரோ ஃபஸ்ட்டு ராக்கெட் மோட்டர் கார்பன் காம்போசிட்டில் பொள்ளாச்சி மண் கொடுத்துருக்கு. இது வந்து எங்களுக்கு கீழே நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ஸோ வி ஹாவ் இன்ட்ராக்டிவ் மீட்டிங் வைப்போம். எல்லாத்துக்கும் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எப்படி பண்ணலான்னு சொல்லி ஒரு டிபேட் போகும். ஒரு பெரிய கஷ்டமான வேலை தான் எடுத்து சேலஞ்ச் பண்ணோம். இன்றைக்கி ஒரு சயின்டிஃபிக் அரேனாவில் ஒரு சயின்டிஸ்ட்டு கூட ஒரு ப்ராப்ளம் சால்விங்க்கு வந்து நாங்கள் போய் உட்காடுறோம். ப்ராப்ளம் சால்விங்க்கு நம்மளை கூப்பிட்றாங்க. ஸோ இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணால் எங்களுக்கு ப்ராப்ளம் வருது, இதுக்கு என்ன பண்ணலான்னு சொன்னால், இப்போ உலகத்திலேயே வந்து அடுத்தது நம்ம இப்போ உள்ள கொங்கு சொந்தங்கள்லாம் உங்களுடைய வியப்பு ப்ரிசிஷன் வந்து நான் சொல்லவே வேண்டியதில்லை. அவர் பேரே ப்ரிசிஷன். ஸோ அந்த எரர்ஸில் வந்து அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷனில் கேட்டால் எதுன்னு கேட்டால் அதெல்லாம் வந்து ஃபிசிக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும், ரைட்?
ஸோ அவ்வளவு அருமையாக அவர் பேரார் அவர்களுடைய எல்லாமே ப்ரிசிஷனாக இருக்குது. நம்ம ஃபங்க்ஷன் எல்லாமே எக்ஸலண்ட், ரயிலே வியப்பாக இருந்தது. அதில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறதுல வந்து இந்த ராக்கெட்டில் என்ன பண்ணால் நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். நம்ம பாடி வந்து செல்லுலோஸ், நம்ம உடம்பு வந்து செல்லுலோஸ் தான். இதில் ஒரு 45-50% இந்த பிளான்ட்டு எல்லாமே கரிப்பொருள், ஒரு 40-50%. இது கூட வந்து செல்லுலோஸில் சி இருக்குது, கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. இந்த ரெண்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கார்பன் பர்சன்டேஜை கூட்டுறது தான் எங்கள் டெக்னாலஜி. தீயில் துணியை வைக்கணும், துணியில் ஒரு ஓட்டை இல்லாமல் வெளியில் எடுக்கணும், இவ்வளோதான். அது 1000 டிகிரி 1200 டிகிரியில் நாங்கள் துணியை டிப் பண்ணி வெளியில் எடுக்கணும். இதை பைரோலைசிஸ் ப்ராசஸ் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நாங்கள் ஒரு எவ்வளோ தடவை தோற்றுருப்பீங்க நினைப்பீங்க? நாங்கள் கஜினி முகமதுலாம் அதிகமாக போயிட்டோம். 117 தடவை தோத்துட்டு 118வது தடவை ஜெயிச்சோம். 2.25 வருஷத்தை எங்களுடைய கர்ப்ப காலம்னு சொல்லலாம், குழந்தை பிறக்கிறதுக்கு. நினச்சி பாருங்க. அப்போ 118 ஒரு கார் இருக்குது, அது வெளியில் போர்ட்டிகோல் நிறுத்தியிருக்கிறேன். இதை கொடுத்துடலாமா வேண்டாம், என்னைக்கு ஜெயிச்சிருவோமா? ரைட். லோன் கொடுத்தவங்க 18% லோனுக்கு வாங்குற, 21% லோன் கட்டுறோம். 1.25 கோடி வாங்கி ஐடிபிஐயில் வெஞ்சர் கேபிட்டல் 3.5 கோடி லோனை கட்டுறோம். லோன் ஐடிபி வந்து க்ளோஸ் பண்ண, நான் ஃபோர்க்ளோஸர் கொடுக்குவேன். ஐ வாண்ட் டு க்ளோஸ் வித் அக்கௌண்ட். நீ ஒன்றும் சக்ஸஸ் பண்ண போகிறதில்ல சார், கிவ் மீ a week's டைம். ஒரு வாரத்தில் நான் ஜெயிச்சிடுவேன். எப்படி இத்தனை நாளாக ஜெயிக்காம ஒரு வாரத்தில்? ஆர்என்டிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ஒவ்வொரு ஸ்டெப்பாக, ஒவ்வொரு மிஷினாக, ஒவ்வொன்றா கொண்டு வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இன்வால்மெண்ட்டு. அன்னைக்கு வேலை இல்லாமல் செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எல்லாம் அந்த பொறுமை இருக்குமான்னு தெரியல. இன்றைக்கும் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். அதிலே வந்து ஃபஸ்ட் டைம் வி மேட் கார்பன் கிளாத். இன்னொரு டெக்னாலஜி, ஸ்பின் ஆஃப் டெக்னாலஜி என்னுடைய பிரதரோட மாப்பிள்ளை பண்ணியிருக்காரு. தட் இஸ் த ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா வி மேட் ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபைபர் யூஸ்ட் இன் த மென்வேர் என்பிசி ஷூட்டுக்கு. ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா. ரைட். அண்ட் வி வாண்ட் எக்ஸல் குளோபல் லெவலில் அதை கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி ஏரோஸ்பேஸ்லேயுமே குளோபல் லெவலில் கொண்டுட்டு போகணும். அதில் ஒரு ராக்கெட் டெக்னாலஜியில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு பேட்டர்ன் பண்ணாமல் நிறைய விஷயங்கள் விட்டுட்டோம். இப்போ இனிமேல் பேட்டர்ன் பண்ணணும். ஒரு ராக்கெட்டோட என்ஜின்ஸ், ஐ மீன் நாசல்ஸு அல்லது மோட்டர் டிசைனில் வி ஆர் இன்வால்விங் டூ மச். இதுக்கு என்ன அடிப்படை காரணம்னா, இந்த குடியானவன் உன்னை எடுத்துட்டா விடமாட்டான், நல்லா பண்ணாமல் விடமாட்டான். அவனுடைய அது அந்த ஏர் ஓட்டினாலும் அது நேராக இருக்கணும். அழிச்சு ஓட்டியானாலும் பரவாயில்ல, அது நேராக போகணும். அப்போ தான் அவன் விதைப்பான், இல்லைன்னா அவன் விதைக்க மாட்டான். ஸோ அந்த அக்யூரசி இன்பான் ஜீன் எங்கிட்ட இருந்ததுனால, பேரண்ட்ஸ் மூலியமாக இருந்ததுனால, எங்கள் டீம், எங்கள் டைரக்டர்ஸு, எங்கள் ஷேர் ஹோல்டர்ஸு ஃபுல் ஃப்ரீடம். நான் எவ்வளவு கோடி வேணாலும் செலவு பண்ணிக்கலாம். நோ ஒன் ஆக்ஸ். எவ்வளவு ஆர்என்டி, ஒவ்வொரு வருஷத்துக்கும் நான் 1 கோடி ரூபா ஆர்என்டிக்கு மட்டும் செலவு பண்ணுறோம். 30 வருஷமாக 30 கோடி ஆர்என்டிக்கு செலவு பண்ணியிருக்கிறோம் ஃபார் லேர்னிங். அதை ஏர்ன் பண்ணிடுறோம், சம்பளத்தை ப்ராஃபிட்டில் எடுத்துக்கிறோம். இதுதான் பிஸ்னஸ் ரிஸ்க்கு. நீங்கள் நினைப்பீங்க ராக்கெட்டில் எவ்வளோ, எந்நேரம் ஒரு பயம். இப்போ இன்றைக்கி ஒரு மோட்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா எனக்கு 1.5 crores லாஸ். ஸோ ஒரு சக்ஸஸ் ஆச்சுன்னா தான் எனக்கு ப்ராஃபிட் வரும், அதில் பர்சன்டேஜ் தான் வரும். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் லைக் இட் இஸ் அ மெட்டீரியல் சயின்ஸ், டோட்டலி மெட்டீரியல் சயின்ஸ். நம்ம ஸ்டீல்னா ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த காம்போசிட்ஸ்னால் அது ரீயூஸ் பண்ணவே முடியாது. பிளாஸ்டிக் உடஞ்சி போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? நீங்கள் சேர்த்த முடியாது. ஸோ நான் மெட்டல்ஸ் அதில் வந்து சயின்ஸ்குள்ளே உள்ள பூந்து அதுக்கு ஹோமோஜினிட்டி கொண்டு வந்து, அது ஹைட்ரோஜினிஸ்லேருந்து ஹோமோஜினிஸ் கொண்டு வந்து அதனுடைய ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணி நிறைய சயின்ஸ்குள்ளே உள்ள போகணும். இதெல்லாம் பாசிபிள், எல்லாருனாலே முடியும். அப்போ அந்த 2.25 வருஷத்தில் எனக்கு 117 தடவை தோற்றதில் 23 லட்சம் 90ஸ்லிங்க வெளியில் எடுத்து போட்டோம். ரா மெட்டீரியல் மட்டும். அந்த 23 லட்சத்துக்கு ஒரு லேண்டை வாங்கி போட்டிருந்தா இன்றைக்கி எவ்வளோ வந்திருக்கு உங்களுக்கே தெரியும். ரைட். ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் எடுத்து வந்தோம். ஸோ இன்றைக்கி அதை ரெகனைஸ் பண்ணி நாங்கள் எந்த பாராட்டுக்குமே வெளியில் போக மாட்டோம். பாலசுப்ரமணிய அண்ணன் வந்து ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணால், நீங்கள் வந்து சொல்லுங்கள் இளைஞர்களை கேட்டு. இன்றைக்கி சேலஞ்சஸ் வந்து நிறையா இருக்குது கண்ணு. நம்ம வந்து மெட்டீரியல் சயின்ஸ்குள்ளே நிறையா போகணும். லைட் வெயிட் மெட்டீரியலில் என்ன பொருள் நம்ம செய்ய முடியும், அதே மாதிரி ஆர்கானிக்கில் என்ன பண்ண முடியும், இயற்கையில் எப்படி வாழ முடியும். அதே மாதிரி இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம்னா, சைனா ஒரு தடவை எக்ஸிபிஷன் போனப்போ காலையில் போகும்போது ஒரு பில்டிங் இல்லை 5000 ஸ்கொயர் ஃபீட். அடுத்த நாள் எக்ஸிபிஷன் போகிறப்போ 5000 ஸ்கொயர் ஃபீட் கட்டி முடிச்சிட்டான் செஸ்மிக் ப்ரூஃபோட. ஸோ எப்படி 24 ஹவர்ஸில் 5000 ஸ்கொயர் ஃபீட்டை கட்ட முடியுது சைனீஸ்? ஒய் நாட் வி ஹவ் டு ஆஸ்க் எ கொஸ்டின் அண்ட் வி கேன் மேக் இட். நம்மளால செய்ய முடியும். எல்லாமே நம்ம பாசிபிள். ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். 72ல் நான் சிஏ ஜாயின் பண்ணேன். அப்போ படிக்க ஆரம்பித்தது தான்
இன்றைக்கி 50 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் 2 hours டெய்லி படிக்கிறேன். சண்டேஸில் 10 hours டெய்லி படிக்கிறேன். எப்போ காரில் பார்த்தாலும் எங்கிட்ட லோட் ஆஃப் புக்ஸ் இருக்குது. ஸோ நான் ஏதோ ஒரு புக்கை படிச்சுட்டு இருப்பேன். சயின்ஸும் இப்போ வேதாந்தம் படிக்கிறோம், ஸ்பிரிச்சுவாலிட்டி படிக்கிறோம். வயசாயிருச்சு இல்லைங்க. ஸோ நிறைய அந்த அறிவு நம்ம குழந்தைகள்லாம் யூ ஹேவ் டு லேர்ன் மோர் அண்ட் ஏர்ன் மோர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் போத். நிறைய சம்பாதிக்கணும், எல்லாத்துக்கும் கொடுத்துடணும். நிறைய லேர்ன் பண்ணணும், டிசிமினேட் த நாலேஜ். இன்றைக்கி உள்ள கான்செப்ட் நம்ம எல்லாருமே இவ்வளவு சம்பாதிக்கணும், அவ்வளோ சொல்லிக்கணும், அதை பிடிக்கணும், இதை பிடிக்கணும், ஒரு நிம்மதி இல்லாமல் அந்த கும்மியாட்டத்தை ரசிக்க கூட நேரம் இல்லாமல் இருக்கிறோமே. வாட் இஸ் த லைஃப்? ஸோ நம்மக்கிட்ட டிஸ்ட்ரிபியூஷனுங்கிற ஒரு கான்செப்டு வி ஹாவ் டு பிரிங் இட். அந்த காலத்தில் என்ன குடியானவங்ககிட்ட கொடுத்து அவன் அந்த வீடே இழந்துருவான். ஆனால் அவன் குடியானவனாக இருப்பான். அவனை கும்பிட்டு தான் போகணும் அந்த இடத்த. ஸோ தட் கான்செப்ட் ஹாஸ் டு கம் பேக் and you must be a distributor and you must be a giver and you must be a producer and you should provide more jobs and young entrepreneurs கொடுக்கணும். ஸோ எவ்வளோ சேலஞ்சிங் என்னென்னா, இப்போ உள்ள ஆண்டர்பிரினர்ஸு ஒரு பெரிய R&D ஏதாவது பண்ணிகிட்ருக்கு. இன்றைக்குள்ள சேலஞ்ச் வந்து நியூக்ளியரில் ஒரு வார் வந்துருச்சுன்னா, ஸோ அதுக்கு ரேடியேஷன் ஷீல்டு என்ன மெட்டீரியலுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது. அது வந்து எகெயின் ஆக்டிவேட்டட் கார்பன், எகெயின் கார்பன் வால். லெட்டில் போய் நம்ம எக்ஸ்ரே ரூம் வந்து லெட் வாலோ காங்கிரீட் வால் இவ்வளோ பண்ண முடியாது. ஸோ வி நீட் அ ப்ரொடெக்ஷன். இதுக்கு என்ன பண்ணுறங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சு. இதுக்கெல்லாம் நாங்கள் R&D பண்ணிகிட்ருக்கோம், திங்க் பண்ணிகிட்ருக்கோம், படிச்சுட்ருக்கோம். இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் யார் வேணாலும் இன்வால்வ் ஆகலாம். ரைட்? லைட் வெயிட் மெட்டீரியலில் ஃபாஸ்ட்டாக கொண்டு போகிறது, இது மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. யூ கேன் மேக் ஒண்டர்ஸ். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததில்ல, ஏன்னா எனக்கு டைம் இஸ் லிமிட்டெட். ஸோ இது பெரிய ரெகக்னேஷன் நம்ம ஒரு குடும்பத்துக்கு. ஸோ யார் வேணாலும் எந்த வேணாலும் சாதிக்க முடியும். எந்த பாடத்தை நான் படிச்சுட்டுனாலும் வேண்டியதில்லை. இப்போ கம்ப்யூட்டர் படிக்கிறோம், இன்ஜினியரிங் படிக்கிறோம், எல்லா சப்ஜெக்டும் நம்ம படிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு முனைப்பு வேண்டும், உழைப்பு வேண்டும், எல்லாமே இறைவன் கொடுப்பார். எக்கச்சக்கமாக நீ சம்பாதிக்கலாம், ஆனால் அது மற்றவங்களுக்கு போய் சேரணும். உனக்கு உள்ளதல்ல. எல்லாமே everything, all properties, everything is not yours. You are only a temporary person. You are a temporary custodian in this world. With that message, I just want to leave. Thank you very much. ஆண்டவன் சோதிப்பது எல்லாரையும் அல்ல, உங்களை போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டுமே. வாய்ப்புக்காக காத்திராது தனக்கான வாய்ப்பை தானே ஏற்படுத்தி கொண்டிருக்கும் AM பழனிசாமி மாமா அவர்கள், நம்மால் எல்லாம் செய்ய முடியும், everything is possible, only you need to work hard என்று லைட் வெயிட் மெட்டீரியலை லைட்டாக நம்முள் ஆழமாக விதைத்த திரு AM பழனிசாமி மாமா அவர்களுக்கு பலத்த கரதோஷங்களை அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.